ஹாய், ஹலோ. ஸோ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் ரெண்டு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்ட் வித் விங்ஸ். ஓகே. ஸோ ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட உங்களோட லவ் லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வரப்போகுது, மார்ச் மந்தில் பாஸ்டில் என்ன நடந்துச்சு, ப்ரெசண்ட்டில் என்ன நடந்துச்சு, ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், அதாவது மார்ச் மந்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைல் 1 நீங்கள் 444 அண்ட் பைல் 2 555. ஸோ பைல் 1 444 உங்களுக்கான ரீடிங். ஸோ மறக்காம 444 அப்படின்னு கமெண்ட் பண்ணி, சப்போஸ் நீங்க பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 444 அப்படின்னு கிளைம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல் சொல்லுங்க. நிதானமா யோசிச்சு பாஸ் பண்ணி வீடியோவை அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரீடிங்கை பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீடிங். பிகாஸ் உங்க பாஸ்ட்ல நடந்தது, இப்போ ப்ரெசென்ட்ல என்ன சுச்சுவேஷன், உங்க லவ் லைஃப் அண்ட் ஆல்சோ மார்ச்ல என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ரீடிங். ஸோ இந்த எனர்ஜியை கிளைம் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நான் ப்ரேயர் பண்ணி என்னோட கியூட் ஃபேமிலிக்காக போடுற ரீடிங். ஸோ உங்க பாஸ்ட்ல, ப்ரெசென்ட்ல அண்ட் ஃபியூச்சர்ல என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களோட லவ் லைஃப்ல. ஓகே ஓகே. பாஸ்ட்ல பைல் 1 444 நீங்க ரொம்பவுமே பெயின், ரொம்பவுமே ஒரு பயம், ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு பயம், எல்லாத்துலேயும் மேலேயுமே ஒரு பயம், எல்லாத்துலேயுமே ஒரு சந்தேகங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஒரு பயத்துல, ஒரு இருட்டாவே, எதை தொட்டாலுமே ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி சுச்சுவேஷனா இருந்தது. இப்போ ப்ரெசண்ட்ல ஆஹா, என்னோட கியூட் ஃபேமிலி ரொம்பவுமே செல்ஃப் க்ரோத் ஆகுறாங்க, செல்ஃப் ஃபோக்கஸ்ல இருக்காங்க, சோல் ஃபைண்டிங். ஓகே, உங்களோட சோலோட பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்க அழகா உங்களை நரிஷ் பண்ணிக்கிறீங்க, உங்களை கேர் பண்ணிக்கிறீங்க, உங்களை அழகா மாத்திக்கிறீங்க. நிறைய மெடிடேட் பண்ணி, அல்லது நிறைய கார்டன் போய், அல்லது உங்களோட மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு ரொம்ப மெடிடேஷன் பண்ணி, யோகா பண்ணி, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணி என்னோட கியூட் ஃபேமிலி இந்த ப்ரெசென்ட்ல செல்ஃப் க்ரோத், செல்ஃப் ஃபோக்கஸ், செல்ஃப் ஃபைண்டிங்ல இருக்கீங்க. மார்ச் மந்த்ல உங்களோட லவ் லைஃப்ல என்ன நடக்கலாம்? ஓஹோ, ஓகே. நீங்க உங்க மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னா, என்னங்க நடக்க போகுது பெருசா, இத்தனை நாள்ல நடக்காதான் நடந்துற போகுது அப்படின்னு உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதனால உங்களோட லவ் லைஃபை நீங்களே ரொம்பவுமே சுருக்கிக்கிறீங்க. நீங்களே அதுல இருந்து வெளில வந்துடலாம், வேண்டாம்ப்பா என்ன நடந்துற போகுது, நம்ம என்னதான் பார்த்தாலுமே எதுவும் நடக்க போறது இல்லைன்னு ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்கீங்க. பட் ஆனா மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் உங்களுக்கு நடக்க போகுது. மிகப்பெரிய ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஷாக்கிங் உங்களுக்கு வரப்போகுது உங்களோட லவ் லைஃப்ல. மேபி உங்களோட பர்சன் இப்போ ரொம்பவுமே ட்ரபிள்ல இருக்காங்க, ரொம்பவுமே மனவேதனையில இருக்காங்க, எல்லாமே இழந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் உங்க காதுக்கு வரும். அண்ட் ஆல்சோ நான் இப்பதான் சொன்னேன், மிகப்பெரிய ஒரு கன்ஃபெஷன்ஸ் வரப்போகுது உங்கள்கிட்ட. யாரு அதிகமா பேசணும் அப்படின்னு நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்களோ அந்த பர்சன் உங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண போறாங்க. ரொம்ப கிளீனா வரப்போறாங்க. மனசுல எந்த ஒரு கள்ளக்கபடம் இல்லாம, எந்த ஒரு ஒளிமறைவு இல்லாம அந்த பர்சன் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி அவங்க கன்ஃபர்ஸ் பண்ண போறாங்க. உங்களோட ப்ரொபோஸ் பண்ண போறாங்க. ஆஹா, அந்த பர்சன் இப்போ ரொம்பவுமே திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை ரொம்பவுமே மிஸ் பண்றாங்க, ரொம்ப உங்க மேல கிரேவிங்கா இருக்காங்க, ரொம்ப டிசைரா இருக்காங்க. ஐ மிஸ் யூ. ஓகே, ஸோ உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பட் ஆனா ரொம்ப சைலண்டா இருக்காங்க, உங்களை வாட்ச் பண்றாங்க. இறுகி போயிருக்காங்க உங்க மனசு மிகப்பெரிய ஒரு துக்கத்துல. நீங்க எப்படி ஒரு மிகப்பெரிய துக்கத்துல இருந்தாலும் என்னோட கியூட் ஃபேமிலி அழகா வெளில வந்து செல்ஃப் க்ரோத், செல்ஃப் ஃபைண்டிங், சோல் ஃபைண்டிங், சோல் க்ரோத்ல இருக்கீங்க. பட் ஆனா அந்த பர்சனால அந்த மாதிரி இருக்க முடியல. பிகாஸ் நீங்க கொடுத்த லவ் அப்படி ரொம்பவுமே வார்த்தைகளே இல்லாம ரொம்ப சைலண்டா இருக்காங்க. ஸோ அந்த பர்சன், ஓகே, அந்த பர்சன் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற மெசேஜ். ஓகே, ஸோ 444 அப்படின்னு போட்டு கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என் எனர்ஜியோட கனெக்ட் ஆகுங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த எனர்ஜி கிளைம் ஆகும். ஸோ உங்க மனசுல இப்போ இந்த பர்சன் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற மெசேஜ். The passion I feel is overwhelming. I don't know how to handle this. ஸோ இந்த மாதிரி
அவங்கள வெளிக்காட்டிக்க முடியாத இருக்கிற விஷயங்கள், உங்க மேல உள்ள லவ் நாளுக்கு நாள் அவங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாயிட்டே இருக்கிற விஷயம், அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. நீங்க இல்லாம, உங்ககிட்ட பேசாம, உங்ககிட்ட சொல்லாம, அவங்க மனசுல உள்ள விஷயங்கள ஷேர் பண்ணாம அவங்களால எதுவுமே பண்ண முடியல. வில் திஸ் எவர் சேஞ்ச்? இந்த விஷயம் மாறிடாதா? இந்த விஷயம் அழகா நம்மளுக்கு தகுந்த மாரி மாறாதா? அப்படின்னு ரொம்பவுமே மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. ஐ டோன்ட் நோ வேர் டூ ஸ்டார்ட். ஆஹா! அந்த பெர்சன் நினைக்கிறாங்க, நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது? உன்கிட்ட எப்படி பேசுறது? எப்படி உன்கிட்ட ஸ்டார்ட் பண்றது? அப்படின்னு யோசிக்கிறாங்க. டோன்ட் ட்ரீட் மீ த வே யூ டூ. ஐ டோன்ட் டிசர்வ் இட். ஸோ நீ வந்து உன்னை செல்ஃப் க்ரோத், செல்ஃப் கேர்ல இருக்கிற, இந்த மாதிரி என்னை அவாய்ட் பண்ணாத, என்னால் இதை தாங்கிக்க முடியல, நான் அதுக்கு டிசர்வும் கிடையாது, என்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாத, என்கிட்ட பழைய மாதிரி இரு அப்படின்னு சொல்றாங்க. ஐ கான்ட் டேக் இட் எனிமோர். இனிமேல் இந்த பெயின் என்னால் தாங்க முடியாது, நான் உன்கிட்ட வந்து பேசி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ கான்ட் மேக் எ டிசிஷன். ஆனாலுமே அந்த பர்சனால இன்னும் டிசிஷன் எடுக்க முடியல. பட் ஆனா அந்த பர்சன் ஐ டோன்ட் நோ வாண்ட் டு பி அலோன். நான் இப்போ கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அந்த பர்சன் உங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப உங்களை மிஸ் பண்றாங்க. ஸோ பைல் 1. ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க. ஸோ இப்போ பைல் 2 555. ஸோ உங்களோட பர்சன் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு போட்டு 555 கமெண்ட்ல போட்டு கிளைம் பண்ணுங்க. என் எனர்ஜியோட கனெக்ட் ஆனாதான் இந்த எனர்ஜி உங்களுக்கு கிளைம் ஆகும். நிறைய ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்களோட லவ் லைஃப்ல 555 உங்களோட லவ் லைஃப்ல பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் பார்க்கலாமா? ஓகே ஓகே, பாஸ்ட்ல அந்த பர்சன் நிறைய உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க, நிறைய ப்ராமிஸ் பண்ணாங்க. நான் ஒன்னை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு எல்லா ப்ராமிஸும் பண்ணாங்க. ஸோ அதையும் நீங்க நம்புனீங்க. இப்போ ப்ரெசன்ட். ஓகே, இப்போ ப்ரெசன்ட்ல அந்த பர்சன் பத்தியான சில உண்மைகள், சில அவங்களோட இன்டென்ஷன், அதே மாதிரி அவங்களோட ஹானஸ்டி, அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துட்டு இருக்கு. மேபி அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பர்சன் உங்களுக்கு ரொம்பவுமே உண்மையா, ரொம்ப ஹானஸ்டா ஒரு சில விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அந்த பர்சன் ஃபியூச்சர்ல மார்ச்ல உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், உங்கள்கிட்ட ரிட்டர்ன் ஆகணும், உங்களுக்கு சாரி சொல்லணும். அவங்க நிறைய ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவுமே அழகான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ரொம்பவுமே அவேக்னிங்கா இருக்காங்க. பியூட்டிஃபுல் எனர்ஜி. அவங்க உங்களோட சோல்மேட். ரொம்ப டீப் லவ்ல, யூனிட்டியில கனெக்ஷன் ஆக போறீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, ஒண்டர்ஃபுல்லான எனர்ஜி. பைல் 2 கிளைம் பண்ணுங்க. மறக்காம கிளைம் பண்ணுங்க. அப்பதான் இந்த எனர்ஜி உங்களுக்கு கிளைம் ஆகும். நிறைய ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த பர்சன், ஓகே, அந்த பர்சன் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இது ஒன்லி ஃபார் மை கியூட் ஃபேமிலி டாரோட் கைட் தமிழ் ஃபேமிலி. பைல் 2 555 உங்களுக்கான உங்க பர்சனோட மெசேஜ். ஓகே, ஐ டோன்ட் நோ ஹூ ஐ எம் எனிமோர். ஓஹோ, ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கே நான் யாருன்னு தெரியல, நீ இல்லாத ஒரு லைஃப், எனக்கே நான் யாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஆனால் நான் உன்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி இருந்த மாதிரி இல்லாமல் என்னை மாற்றிக்கிட்டு உன்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னால் இப்போதைக்கு எதுவுமே ப்ராமிஸ் பண்ண முடியாது. என் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, என்னோட ஃபேமிலி நிலைமையாக இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. த பேஷன் இஸ் டூ மச். நான் உன் மேலே வச்சிருக்கிற பொறுமை, ஒரு அன்பு, ஒரு கேர் ரொம்பவுமே அதிகம். அதை நம்பு அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் உன்கிட்ட வந்து பேசினா நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவியோ, பிகாஸ் ஆஃப் த பாஸ்ட்ல நடந்த விஷயம். அவங்களுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க, நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவியோ. அவங்க டெய்லி இரவுல உங்களை நினைச்சு ரொம்பவுமே அழுகுறாங்க, ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹூ ஐ யூஸ் டு பி, டிசர்வ் பெட்டர். ஸோ நான் முன்னாடி இருந்த மாதிரி இருக்க விரும்பல, நான் இருக்கவும் கூடாது. நீ வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தகுதியான ஒரு பர்சன், உன்கிட்ட நான் அப்படி நடந்துக்க விரும்பல. ஐ வாண்ட் அவுட். ஸோ நான் என்னோட இந்த பழைய விஷயத்துல இருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. கிளைம் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க.